அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஞாயிற்றுக்கிழமையில் இரவு தூங்கும் முன்பு தலைகாணி அடியில் இந்த எளிமையான பொருளை வைத்து தூங்கி பாருங்கள். அடுத்த நாளே மிகப்பெரிய அதிசயங்கள் நடக்கும். நம்ம யூடியூப் சேனல்ல காரிய தடைகள், பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் மற்றும் கண் திருஷ்டி போன்ற தோஷங்கள் நீங்கி வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவதற்காக நிறைய தாந்திரீக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு தாந்திரீக முறை. இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக இதை செய்யலாம். இந்த தாந்திரீகத்தை செய்வதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க. வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். காரிய தடைகளை நீக்கி மிகப்பெரிய வெற்றிகளை கொண்டு வரக்கூடிய இந்த எளிமையான தாந்திரிகத்தை எப்படி செய்யணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். பொதுவாகவே கண் திருஷ்டி போன்ற எதிர்மறை ஆற்றல்களை நம்ம சாதாரணமாக எடுத்துக்க கூடாதுங்க. இந்த கண் திருஷ்டி தோஷங்கள் வாழ்க்கையில் நிறைய தடைகளையும் தடங்கல்களையும் ஏற்படுத்தும். வீட்டில் சுபகாரிய தடையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பங்கு இந்த கண் திருஷ்டி தோஷத்திற்கு இருக்குங்க. சில பேருக்கெல்லாம் பார்த்தோம்னா காரணமே இல்லாமல் உடம்பு சரியில்லாம போகும். நிறைய டெஸ்ட் எடுத்து பார்த்திருப்பாங்க. எல்லாமே நார்மலாகத்தான் இருக்கும். இருந்தாலும் உடலில் ஏதோ ஒரு அசௌகரியத்தை அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதிலும் குறிப்பாக வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். அடிக்கடி வயிற்று வலி வந்துகிட்டே இருக்கும். ஆனால் என்ன காரணம்னே தெரியாது. அதே போல கால்களிலும் வலி ஏற்படும். குறிப்பாக பாத எரிச்சல், குதிக்கால் வலி அதிகமாக இருக்கும். உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தால் அதற்கு மருத்துவரை தான் நம்ம அணுகணும். ஆனால் எல்லா டெஸ்டும் எடுத்து பார்த்து எல்லாமே நார்மலாக இருந்த பிறகும் நமக்கு இது போல கால்களில் எரிச்சல் ஏற்பட்டாலோ அல்லது வயிற்று வலி தொடர்ந்து ஏற்பட்டாலோ அதற்கு கண் திருஷ்டி ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். இன்னும் சில பேருக்கு பார்த்தோம்னா கால்களில் அடிக்கடி அவர்களுக்கு அடிபட்டுக்கிட்டே இருக்கும் அல்லது தொடர்ந்து ஏதாவது காயங்கள், புண் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். சாதாரணமாக நடந்து போகிட்டே இருந்தால் கூட கால் ஸ்லிப் ஆகும் அல்லது எங்கேயாவது இடிச்சுப்பாங்க. இது போல கால்களில் தொடர்ந்து காயம் ஏற்பட்டாலும் அது கண் திருஷ்டியாக இருக்கலாம். உடல் ரீதியாக இது போன்ற பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா குடும்பத்தில் நிம்மதி இல்லாத ஒரு நிலையை அது உருவாக்கும். காரணமே இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே கலகங்கள் தோன்றும். அமைதியான குடும்பமாக இருந்திருக்கும். சடனா பார்த்தோம்னா என்ன காரணம்னே தெரியாது. தொடர்ந்து ஏதாவது சண்டைகள், பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். இதை தாண்டி எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதுல நிறைய தடைகள், தடங்கல்கள் உருவாகும். ஒரு சின்ன செயலாகத்தான் இருக்கும். ஆனால் அதை செய்து முடிப்பதற்கே நிறைய தடைகள் உருவாகிட்டே இருக்கும். என்ன காரணம்னே தெரியாது. எதை தொட்டாலுமே அதில் ஒரு மந்த நிலை இருக்கும். சோ இது போல கண் திருஷ்டி அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. அதனால தாங்க நம்முடைய முன்னோர்கள் இந்த கண் திருஷ்டியை நீக்குவதற்கு ஏகப்பட்ட தாந்திரிக முறைகளை நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த கண் திருஷ்டியால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இன்னொரு அறிகுறி கூட தோன்றும். வீட்டில் கண்ணாடி அல்லது பீங்கான் ஜாடி உடைந்தாலும் அது கண் திருஷ்டி தோஷமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். வீட்டில் இப்ப குழந்தைகள் இருக்காங்க, தெரியாம கண்ணாடியை உடைச்சிட்டாங்கன்னா அதை நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டாம். அது இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம். சில நேரங்களில் கண்ணாடி உடையும் பொழுது நம்முடைய ஆழ்மனதிற்கே தெரியும் ஏதோ ஒரு திருஷ்டி தோஷம் காரணமாகத்தான் இந்த கண்ணாடி உடைஞ்சிருக்குன்னு. அதிலும் செவ்வாய், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கண்ணாடி உடைந்தால் அதை நம்ம கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். முகம் பார்க்கும் கண்ணாடின்னு மட்டும் கிடையாதுங்க. கார் கண்ணாடி அல்லது பைக்ல இருக்கக்கூடிய மிரர் மற்றும் பார்வைக்காக நம்ம போட்டிருக்கும் கண்ணாடின்னு அனைத்து வகையான கண்ணாடிகளும் இதுல நம்ம சேர்க்கணும். கிச்சன்ல இருக்கக்கூடிய கண்ணாடி பாட்டில்கள் அல்லது ஜன்னல் கண்ணாடின்னு அனைத்தையுமே இதுல நம்ம எடுத்துக்கணும். இப்ப நம்ம பார்த்த அறிகுறிகள் இருக்கிறவங்க மட்டும்னு கிடையாதுங்க. எல்லாருமே இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். செய்து வைத்த அடுத்த நாளே, அதாவது இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமைனா நாளைய தினம் திங்கட்கிழமையிலிருந்தே ஒரு நல்ல மாற்றம் தெரியும். நீங்க ரொம்பவும் எனர்ஜெட்டிக்கா, ஃப்ரெஷ்ஷா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஒர்க் பண்ற இடத்துல அல்லது பிசினஸ் பண்ற இடத்துல அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைவதை கண்கூடாக நீங்க பார்ப்பீங்க. சரி வாங்க இந்த தாந்திரிகத்தை எப்படி செய்யணும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். 5 வயது மேற்பட்ட குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். வீட்டில் 5 அல்லது
5 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகள் இருந்தால் பெற்றோர்கள் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க அவர்களுக்காக இந்த தாந்திரிகத்தை நீங்க செஞ்சு வைங்க. தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு நமக்கு தேவைப்படுவது 2 எளிமையான பொருட்கள். அதில் முதன்மையானது ஒரே ஒரு எலுமிச்சம்பழம். உதாரணத்திற்கு சொல்றேங்க, இப்ப வீட்டுல நீங்க 4 பேர் இருக்கீங்கன்னா 4 பேரும் தனித்தனியாகத்தான் இந்த தாந்திரிகத்தை செய்யணும். சோ 4 எலுமிச்சம்பழத்தை நீங்க எடுத்துக்கணும். முடிந்தவரை கொஞ்சம் புள்ளிகள் இல்லாத நல்ல எலுமிச்சம்பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. மஞ்சள் நிறத்தில் கனிந்து இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை தாங்க நம்ம எடுக்கணும். சில நேரங்கள்ல பார்த்தோம்னா பச்சை நிறத்தில் காயாக இருக்கும், அதை நம்ம பயன்படுத்த கூடாது. மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பழத்தை நீங்க வாங்கிக்கோங்க. அல்லது வீட்டிலேயே செடி வச்சிருந்தீங்கன்னா அதுல இருந்து கூட நீங்க எடுத்துக்கலாம். தாந்திரிகத்தில் ராஜகனி, வசியக்கனி, தெய்வீக கனின்னு இந்த எலுமிச்சம்பழத்திற்கு நிறைய பெயர்கள் உண்டு. திருஷ்டி தோஷத்தை நீக்குவதில் முக்கியமான பங்கு இந்த எலுமிச்சம்பழத்திற்கு இருக்குங்க. உங்க எல்லாருக்குமே அது தெரியும். ரொம்ப சுத்தமான பழமா இருக்கணும்னு கிடையாதுங்க. 1 அல்லது 2 புள்ளிகள் இருந்தால் பரவாயில்ல. ஆனால் ரொம்ப அதிகமான புள்ளிகளோ அழுகி போன பழங்களையோ நம்ம எடுக்க கூடாதுங்க. அடுத்ததாக 2 ஸ்பூன் அளவிற்கு கல்லுப்பை நம்ம எடுத்துக்கணும். வீட்டில் ஆல்ரெடி நீங்க சமையலுக்காக வச்சிருக்கக்கூடிய கல்லுப்பையே எடுத்துக்கலாம். புதியதாக தான் வாங்கணும்னு கிடையாதுங்க. ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் மற்றும் 2 ஸ்பூன் கல்லுப்பு. ஜலமாணிக்கம், பூமி கர்ப்பம், சமுத்திர ஸ்வர்ணம்னு இந்த கல்லுப்பிற்கு சாஸ்திரங்கள்ல நிறைய பெயர்கள் உண்டுங்க. கண் திருஷ்டியை நீக்குவதில் கல்லுப்பிற்கும் மிகப்பெரிய பங்கு இருக்கு. இப்போ இந்த எலுமிச்சம்பழம் மற்றும் 2 ஸ்பூன் கல்லுப்பு, இந்த 2 பொருட்களையும் ஒரு துணியில நீங்க மூட்டை போல கட்டிக்கணும். முடிந்தவரை சிவப்பு நிற துணி கிடைக்குதான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா எந்த கலர் கிளாத் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கருப்பு நிறத்தை மட்டும் பயன்படுத்த வேண்டாம். கிளாத் இல்லாதவங்க நீங்க ஒரு சின்ன பாலித்தீன் கவர் அல்லது திக்கான பேப்பர்ல கூட இந்த எலுமிச்சம்பழம் மற்றும் 2 கல்லுப்பை மூட்டை போல நீங்க கட்டி வச்சுக்கலாம். தலைகாணிக்கு அடியில இதை நம்ம வைக்க போறதுனால அந்த பேப்பர் அல்லது கவர் கிழியாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய கல்லுப்பு அல்லது எலுமிச்சம்பழம் வெளியே வராத மாதிரி இருக்கணும். வீட்டில் இப்ப 4 பேர் இருக்கீங்கன்னா 4 பேரும் இதே போல தனித்தனியாக ஒரு மூட்டையை நீங்க செஞ்சு வச்சுக்கணும். இப்ப நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி தலைகாணி அடியில அல்லது தலைகாணி உரைக்குள்ள வச்சு நீங்க தூங்கிடுங்க. சின்ன பசங்களாக இருந்தால் பெற்றோர்கள் அல்லது பெரியவங்க குழந்தைகள் தூங்க போவதற்கு முன்பு அவங்களுடைய தலைகாணி அடியில நீங்க வச்சிருங்க. தரையில, பாயில, பெட்லன்னு நீங்க எங்க படுத்தாலுமே இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். எந்த ஞாயிற்றுக்கிழமை வேணாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். குறைந்தபட்சம் மாதத்திற்கு ஒரு முறை இந்த தாந்திரிகத்தை நீங்க செஞ்சாலே போதும். அடுத்த நாள் காலை எழுந்தவுடன், அதாவது திங்கட்கிழமை அன்று அந்த தாந்திரிக மூட்டையை நீங்க பிரிக்க வேண்டாம். அப்படியே எடுத்துட்டு போய் குப்பையில தூக்கி போட்டுருங்க. அல்லது வீட்டு பக்கத்துல ஏரிகள், குளங்கள், கிணறு, ஆறு, கடல் போன்ற நீர்நிலைகள் இருந்தால் அங்கேயும் நீங்க போடலாம். அந்த எலுமிச்சம்பழத்தை நீங்க உடைக்கணும் அல்லது உப்பை நீங்க கரைக்கணும்னு எந்த ஒரு ப்ரொசீஜரும் கிடையாதுங்க. நம் மீது இருக்கக்கூடிய கண்திருஷ்டி போன்ற அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல்களும் அந்த எலுமிச்சம்பழம் மற்றும் கல்லுப்பால் ஈர்க்கப்பட்டிருக்கும். அதை அப்படியே தூக்கிட்டு போய் நீர்நிலைகள், குப்பை தொட்டி அல்லது கால்படாத இடமாக பார்த்து போட்டுருங்க. இந்த தாந்திரிகத்தை செய்யறவங்க அடுத்த நாள், அதாவது திங்கட்கிழமை இந்த தாந்திரிக மூட்டையை போட்டுட்டு கட்டாயமாக நீங்க குளிக்கணும். முடிந்தவரை தலைக்கு குளிக்க முடியுமான்னு பாருங்க. முடியாதவங்க ஜஸ்ட் குளிக்கும் பொழுது 3 முறை தலையில நீங்க தண்ணீரை தெளிச்சுக்கோங்க. வீட்டுல இப்போ 4 பேர் இருக்கீங்கன்னா எல்லாருமே தனித்தனியா எடுத்துட்டு போய் குப்பையில போடணும்னு கிடையாதுங்க. யாராவது ஒரு நபர் எல்லாருடைய அந்த மூட்டைகளையும் கேதர் பண்ணி நீங்க குப்பையில போடலாம். ஞாயிற்றுக்கிழமை மற்றும் அமாவாசை நாட்களிலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா நீங்க செஞ்சு பாருங்க. பலன்கள் அனுபவ ரீதியாக உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.